பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குல்ல. மூணார்ல இருக்கிற ஒரு கார்டன், ஒரு தோட்டம், ரொம்ப அழகழகான பூக்கள் எல்லாம் இருக்கிறது. இதை மலைப்பகுதியா இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு அருமையான பூக்கள் வருகிறது. நல்லா அதை பராமரித்து வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து பேசுவது எனக்கு சந்தோஷம். நீங்க எல்லாம் இன்றைக்கு எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், ஜெபம் பண்ணணும். என்ன தெரியுமா? இன்றைக்கு தான் நான் பிறந்த நாள். நான் பிறந்த நாளா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறந்த நாள், அதாவது பாவத்தை விட்டு மன திரும்பி ரட்சிக்கப்பட்ட நாள். இயேசுக்குள்ளே நான் புதிதாய் மறுபடியும் பிறந்த நாள். 1972 வருஷம் மார்ச் மாதம் 18 அதிகாலையில தான் இயேசு என்னை சந்தித்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தார். ராத்திரி முழுவதும் என் பாவத்தில் அறிக்கையிட்டு என்னை மன்னிக்கணும், என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கையை மாற்றணும்னு இரவு முழுவதும் அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். அதிகாலை 4 மணிக்கு இயேசு என்னை சந்தித்து என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததாகவும் சமாதான தந்து என்னை ஆசீர்வதித்ததையும் நான் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த நாள்ல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் பாதுகாத்து தாங்கி நடத்தி வருகிறார். அன்னை கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கு வரைக்கும் என் உள்ளத்தை விட்டு மாறவே இல்லை. உங்க வாழ்க்கையில மறுபடியும் பிறந்த நாள் ஒன்று இருக்குதா? இல்லையா? நீங்களும் மறுபடியும் பிறக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறாள் தான் மறுபடியும் பிறந்த நாள். இந்த அனுபவத்தை கட்டாயம் நீங்க பெற்றிருக்கணும். அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள், அப்பதான் பரலோகத்து போக முடியும். மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற அந்த நாள்ல தான் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படும். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்ற நிச்சயம் எனக்கு உண்டு, அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டு. அது கிறுக்கப்படாமல் இருக்க அனுதினமும் என்னை பாதுகாத்து கொள்ள கவனமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது ஏசாயா 41 8-16 வாக்குத்தத்தமாய் தந்தார். அதில் 9 சொல்லி இருக்கிறது, நீ என் தாசன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று. இப்படிதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகள், நான் உன்னை மீட்டு கொண்டேன். உனக்காகத்தான சிலுவையிலே மரித்த இரத்த சிந்தனை. நீ என்னுடையவன், என்னுடையவள், என்னுடைய பிள்ளை. என் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளையா இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? நீங்க அவருடைய மகன், அவருடைய மகள்னு தைரியமா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜெபிக்க போனா எங்க ஆண்டவருக்கு போது ஆண்டவரே, ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய மகன் வந்திருக்கிறேன், அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு பிள்ளையோடு பேசுவதை போல இடைப்படுவார். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுதான் இனிமையான அனுபவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேச்சில் கிடையாது, வெறும் பாரம்பரியத்துல கிடையாது. ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல்மைட்டி காட். தேவனோடு ஒரு அனுபவம், இயேசுவோடு ஒரு அனுபவம். நீங்க அதை பெற்றுக்கொள்ளாட்டா இன்றைக்கு இதயத்துல கை வைத்து, இயேசுவை எனக்கு இந்த அனுபவம் வேணும், மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், என் பாவத்தை மன்னித்து புதிய இருதயத்தை எனக்கு தாங்க, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தாங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு இப்போ நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதயத்துல கை வைத்து என் உள்ளத்துல வாங்க, பாவத்தை மன்னிங்க, இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, எந்தெந்த மகன், எந்தெந்த மகள் உண்மையாய் மனம் திரும்பி உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரட்டும், மறுபடியும் பிறந்த அனுபவம் உண்டாகட்டும். சமாதானத்தினால், மகிழ்ச்சியினால் ஆசீர்வதியும். நீ என்னுடைய மகன், மகள் என்று அணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.